இந்தியாவை பார்த்து பிச்சைக்காரர்களின் நாடு, இங்கு ரயில்வே என்பது லாபகரமான தொழிலாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன இங்கிலாந்து முதலாளிகளின் முகத்தில் இந்தியா திருப்பி அடித்திருந்தது. இந்தியாவிலிருந்து ரயில் மூலம் அதிக லாபம் ஒவ்வொரு வருடமும் இங்கிலாந்திற்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் ரயில்வே வழித்தடங்களின் பின்னால் இனவெறியும் மக்களை ஒடுக்கும் அரசாங்கத்தின் கொள்கையும் அதிகமாக பொழுது இருந்தது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு யூரோப்பிய போர்ட்டர் அவரின் சம்பளமும் ஒரு இந்திய ஸ்டேஷன் மாஸ்டரின் சம்பளமும் சரிசமமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் முடிந்தவரை ரயிலை இயக்குதல், ரயிலை சரி செய்தல் போன்ற அதிக பொறியியல் நுட்பம் வாய்ந்த தொழில்களை தங்களிடமே வைத்திருந்தாங்க. பின்னால் ஆங்கிலோ இந்தியர்கள் இந்த பணியில் வந்தாங்க. ஆனால் இந்தியர்கள் எப்பொழுதுமே ஒரு மட்டம் கீழாகவே நடத்தப்பட்டாங்க. இது ரயில்வேக்குள் வேலை செய்யும் அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, ரயில் பயணம் செய்த மக்களுக்கும் நடந்தது. ரயில்வேயில் பெட்டிகள் 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் வகுப்பில் உங்கள்கிட்ட எவ்வளவு தொகை இருந்தாலும் ஐரோப்பியராக இல்லாத பட்சத்தில் பயணம் செய்ய முடியாது. 2ஆம் வகுப்பில் உங்களிடம் அதிக தொகை இருந்தால் இந்தியராக இருந்தாலும் நீங்கள் பயணம் செய்யலாம். இது முதல் வகுப்பை விட சற்று தரம் குறைந்தது. 3ஆவது வகுப்பு சாதாரண மக்களுக்கானது. இங்கு மக்களுக்கு மர பெஞ்சுகள் மட்டுமே அளிக்கப்பட்டது. சில நேரங்களில் அந்த பெஞ்சுகள் கூட இருக்காது, தரையில் தான் பயணம் செய்யணும். தொடக்க கால ரயில் பயணங்களில் இந்த பெட்டிகளில் இரவில் பயணம் செய்யும்போது விளக்குகள் கூட இருக்காது. ஆடு மாடுகளை ஏற்றி செல்லும் பெட்டிகளுக்கும் இதற்கும் பெரிய வேறுபாடுகள் எதுவுமே இல்லை. ஆங்கிலேயர்களின் அப்பட்டமான இந்த நிறவெறி கொள்கை இந்தியர்களின் மனதில் ஒரு தீயை பற்ற வைத்து கொண்டே இருந்தது. எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் ஒருபொழுதும் தங்களுக்கு நிகராக இந்தியர்களை நினைப்பதே இல்லை அப்படிங்கிறத ரயில்வே ஒவ்வொரு முறை ரயில்வே பயணத்தை செய்யும் பொழுதும் இந்தியர்களுக்கு உணர்த்துச்சு. இந்தியர்கள் தங்களுக்குள்ள சாதி, மதம் ஆகியவற்றின் மூலமாக தான் பெரியவன் மற்றவன் சிறியவன் போன்ற சண்டைகளில் ஈடுபட்டுக்கிட்டு போது இந்தியர்கள் அனைவருமே கீழானவர்கள் தான் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ரயிலின் மூலமாக சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்று பொதுவாக இந்திய ரயில்வே ஆங்கிலேயர்கள் காலத்தில் நேரத்துக்கு வந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மை அதுவாக இல்லை. பல நேரங்களில் ரயில்கள் நேரம் தவறி வந்திருந்தது. தண்டவாள பராமரிப்பு கூட அவ்வளவு சிறப்பாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வருது. 1893 காரமடைக்கு அருகில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விபத்து இதை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. சென்னையிலிருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையம் நோக்கி ரயில் சென்று கொண்டிருந்தது. இரவு 8 மணி வாக்கில் கோவையிலிருந்து அது கிளம்பி மேட்டுப்பாளையம் நோக்கி சென்றது. காரைமடைக்கு அருகில் அதிமழையின் காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் தண்டவாளத்தை முற்றிலுமாக அரிச்சிட்டு போயிருந்தது. இதை பராமரிப்பவர்கள் யாருமே கவனிக்கல. அதில் ரயில் சென்ற பொழுது ரயில் தடமாறி 47 பேர் அதே இடத்துல உயிரிழந்து போனாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் மிக குறைவான பராமரிப்பாளர்களையே தென்னிந்திய ரயில்வே கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. தமிழகத்தில் பெரிய நிலக்கரி சுரங்கங்கள் எதுவுமே அப்போது இருக்கலை. அதனால் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் இதனை விலை அதிகமான ஒரு விஷயமாக பார்த்தாங்க. இதனால் காடுகளிலிருந்து மரங்களை வெட்டி அதை பாய்லர் தண்ணியை கொதிக்க வைப்பதற்கு பயன்படுத்தினாங்க. நிலக்கரியை விட 6ல் 1 பங்கு தான் மரத்தோட விலை. இதுதான் அவர்களின் வாதமாக இருந்தது. ஆனால் தமிழகத்தின் காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருந்தன. இதற்காக ரிசர்வ் காடுகள் அப்படிங்கிற திட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த காடுகளை மக்கள் பயன்படுத்தக்கூடாது, இந்த காடுகள் ரயில்வேக்கு சொந்தமானது, ரயில்வே கட்டைகள் தேவைப்படும் பொழுது அவர்கள் இந்த காடுகளில் இருந்து எடுத்துக்குவாங்க, இது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட காடு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பல இடங்களில் தமிழகத்தின் இயல்பான காடுகள் மாற்றப்பட்டு அவை பிளான்டேஷன்களாக மாற்றப்பட்டது. இங்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட யூக்லிப்டஸ் மரங்கள் மற்றும் சவுக்கு மரங்கள் நடப்பட்டுச்சு. இதற்காக விலையே இல்லாமல் பல ஏக்கர் குத்தகை நிலங்களும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவை யாவுமே தமிழகத்தின் மீது ரயில்வே துறை செய்த மிகப்பெரிய சூழலியல் பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே துறையில் இருந்த நிறவெறி மற்றும் இன வேறுபாடுகள் எப்படி மக்களிடம் தூண்டுதலாக அமைந்ததோ அதுபோலவே சுதந்திர போராட்டம் தீவிரமடைவதற்கும் ரயில்வே ஒரு விதத்தில் காரணமாக இருந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தி அவர்கள் ரயில்வே பயணத்தை ஒரு போராட்ட முறையாகவே எடுத்திருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 3ஆவது வகுப்பு பெட்டிகளிலேயே பயணம் செஞ்சார். இந்தியர்களின் எதிர்ப்பாகவே இதை காந்தி பதிவு செஞ்சார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தலைவர்கள் பெரும்பாலும் ரயில்கள் மூலமாக தான் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது. ஒருவேளை இந்த ரயில் என்ற அமைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் வடக்கில் இருந்த தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவதோ, தமிழக தலைவர்கள் வடக்கிற்கு போவதோ சாத்தியமில்லாமல் இருந்திருக்கும். சுதந்திர கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பரவுவதில் மிகப்பெரிய தேக்கம் இருந்திருக்கும். அதுபோல் செய்தித்தாள்களையும் ரயில்கள் சுமந்து கொண்டு சிறிய சிறிய நகரங்களுக்கும் போயிட்டு இருந்தது. இதுவும் சாத்தியமில்லாமல் போயிருக்கும்.
தொழிற்சங்கங்களின் வளர்ச்சியிலும் ரயில்வே மிக முக்கிய பங்காற்றுச்சு. முதலாக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய அமைப்பு ரீதியான தொழில் ரயில்வே அப்படிங்கிறதுனால தொழிலாளர்கள் சங்கங்கள் மூலமாக இணைவது முக்கியமானதாக இருந்தது. ரயில்வே கம்பெனிகள் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் ஐரோப்பிய தொழிலாளர்களுக்கு இடையே காட்டிய பாரபட்சம் இந்திய தொழிலாளர்களின் மனசில் நீர்பூத்த நெருப்பாக எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருந்தது. தமிழகத்தின் போராட்ட வரலாற்றில் 1928 நடைபெற்ற மிகப்பெரிய தமிழக அளவிலான வேலை நிறுத்தம் முக்கியமானது. 1928 வருடம் 3100 தொழிலாளர்களை தென்னிந்திய ரயில்வே பணியிலிருந்து விடுவித்தது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், ரயில்வே நட்டத்தில் இயங்குது, லாபத்தை அதிகரிக்கணும், அதற்காக செலவினங்களை குறைப்பதற்காக வேலையை விட்டு நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதனை தொழிலாளர்கள் ஏற்றுக்கல. ஏற்கனவே தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை கூறி போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. 1928 இது பொது வேலைநிறுத்தமாக ஆரம்பித்தது. ஐரோப்பியர்களுக்கு நிகராக இந்திய தொழிலாளர்கள் நடத்தப்படுவதை உறுதி செய்ய கோரியும் குறைந்தபட்ச கூலித்தொகையாக மாதம் 30 ரூபாய் வழங்க கோரியும் இந்த போராட்டம் வெடித்தது. தமிழகம் முழுக்க ரயில் சக்கரங்கள் முற்றிலுமாக நின்று போச்சு. போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் 100% தடைப்பட்டுச்சு. சென்னை சென்ட்ரல் நிலையம் கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலையில் இருந்தது. எக்மோர் நிலையத்தை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு எந்த போராட்டங்களும் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டது மதராஸ் மாகாண அரசு. போராட்டங்களை முற்றிலுமாக நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்ச ஆங்கில அரசு ரிசர்வ் போலீஸின் துணையுடன் சில ரயில்களை இயக்குச்சு. போட் ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டு மாயவரம் போகும்போது மாயவரத்தில் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ரயில் வழித்தடங்களில் படுத்து ரயிலை மறிச்சாங்க. இந்த தொழிலாளர்களின் மீது அடக்குமுறை ஏவப்பட்டுச்சு. ரிசர்வ் போலீஸ் தொழிலாளரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுச்சு. இதில் 5 தொழிலாளர்கள் அதே இடத்தில் உயிரிழந்தாங்க. 63 தொழிலாளர்கள் காயமடைஞ்சாங்க. அவர்கள் அரசும் செய்யப்பட்டாங்க. மாயவரத்தில் நடைபெற்ற இந்த போலீஸ் அடக்குமுறை தமிழகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவுச்சு. திருச்சி, போத்தனூர் மற்றும் நாகப்பட்டினங்கள் மிக முக்கியமான போராட்ட களங்களாக மாறிச்சு. தூத்துக்குடி, விழுப்புரம் ஆகிய நகரங்களிலேயும் போராட்டங்கள் தீவிரமடைஞ்சது. தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு தொழிலாளர் துப்பாக்கி முனையில் பொருத்தப்பட்டிருந்த கத்தியின் மூலமாக குத்தியே கொல்லப்பட்டார். விழுப்புரத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டாங்க. 27 பேர் காயமடைஞ்சாங்க. திருச்சி நகரத்தில் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இணைந்து மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தினாங்க. பன்ருட்டி, விழுப்புரம், விருத்தாச்சலம், விக்கிரவாண்டி ஆகிய இடங்களில் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தொழிலாளர்களின் தலைவராக இருந்த சிங்காரவேலர், முகுந்த்லால் ஆகியவர்களும் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டாங்க. தமிழகம் முழுக்க இப்படி போராட்டம் பற்றி இருந்துட்டு இருந்தது. ஆனால் மக்களுடைய ஆதரவு உறுதியாக தொழிலாளர்களின் பக்கம் இருந்தது. தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாயவரம், திருச்சி, தூத்துக்குடி போன்ற நகரங்களில் வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை சாத்தினாங்க. திருச்சியில் ஐரோப்பியர் ஒருவரால் ஓட்டி பரவட்ட ரயில் வண்டி ஒன்று ஒரு பேருந்தின் மீது மோதி மக்கள் காயமடைய அந்த ஐரோப்பியரை திருச்சி மக்கள் அடித்தே கொண்டதும் நடந்தது. இப்படி தமிழகம் முழுக்க போராட்டங்கள் கலவரமாக மாறிட்டு இருந்தது. ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் கொஞ்சம் கூட இறங்கி வரல. தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. 30 ஜூலை 1928 தொழிலாளர் சங்க தலைவர்கள் போராட்டத்தை முடித்துக்குவதற்காக அறிவித்தாங்க. எந்த விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாத போதும் மக்கள் இதன் மூலமாக அதிகமான பாதிப்புகளை சந்திப்பதனாலும் கலவரங்கள் மூலமாக தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இறப்பதை தடுப்பதற்காகவும் இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்தாங்க. போராட்டங்கள் முடிவுக்கு வந்தாலும் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை நடத்திய விதமும் தொழிலாளர்களை ஒடுக்கிய விதமும் தமிழர்களின் மனத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. இப்படி ரயில்வே இந்தியாவிற்கு வந்தபொழுது மிக புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துச்சு. தமிழகத்தின் போக்குவரத்து முறையையே ரயில்வே மாற்றி அமைச்சது. சிதறி போயிருந்த மக்களை ஒன்று சேர்ந்தது. அதுவரை ஒன்றாக கூட பார்த்து கொள்ளாத சாதிகளை ஒரே பெட்டிகளுக்குள் அமர வைத்ததும் ரயில்வேயின் மிகப்பெரிய சாதனை. ஆனால் ரயில்வேயின் இறுதி நோக்கம் என்பதோ லாபம் சம்பாதிப்பது தான். எந்த வழியிலெல்லாம் லாபத்தை அதிகரிக்க முடியுமோ அதில் ஆங்கிலேயர்கள் குறியாக இருந்தாங்க. மக்களுக்கு சிலவித சலுகைகளை அதிக போராட்டத்திற்கு பிறகு கொடுத்தாலும் இட நெருக்கடி, உபாதைகளை கழிப்பதற்கு கூட வசதிகள் இல்லாத சூழ்நிலை, தங்கும் வசதிகள் இல்லாதது போன்ற பல சோதனைகளை மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. 1940கள் தொடங்கி ரயில்வே கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் உரிமமுக்கு முடிவடைவதற்கான காலம் வந்தது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தனியார் ரயில்வே கம்பெனியும் நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1951 இந்திய ரயில்வே சட்டம் இயற்றப்பட்டு
அனைத்து ரயில்வே பாதைகளும் இந்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழே ஒரு துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுக்க மோட்டார் வாகன உற்பத்தி அதிகமானதுக்கு பிறகு ரயில்வேயின் பங்கு கணிசமாக குறைய ஆரம்பிச்சது. ஆனால் இப்போது உலக அளவில் ஏற்படக்கூடிய வெப்பமயமாதல் மற்றும் டீசல் பெட்ரோலுக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடு இவற்றின் மூலமாக ரயில்வேக்கான கவனம் அதிகரிச்சிருக்கு. இந்திய ரயில்வே நிறுவனம் 1970களிலேயே தேக்கமடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்று உலகம் முழுக்க 350 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய அதிநவீன பாதைகள் ரயில்வேக்களுக்காக அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போவும் இந்திய ரயில்வேக்கள் அதிகபட்ச வேகமாக 160 கிலோமீட்டர் தான் வச்சுருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. ரயில்வே துறையின் சிக்கல்களை கண்டறிஞ்சு அதை தீர்ப்பதற்காக பல்வேறு கமிட்டிகளும் சுதந்திரத்திற்கு பின்பு அமைக்கப்பட்டிருக்குது. கடைசியாக அமைக்கப்பட்ட பிபக்ராய் கமிட்டி பல வித்தியாசமான மிக முக்கியமான மாற்றங்களை பரிந்துரை பண்ணியிருந்தது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை இப்பொழுதும் நடைமுறைக்கு வரல. எதிர்காலத்தில் இந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு ரயில்வே மீண்டும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய காரணியாக மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.